கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் காலில் விழுந்து மன்னிப்பு கோரிய விஜயின் செயல்பாட்டை எப்படி பார்க்கிறீர்கள் என எமது செய்தியாளர் அரவிந்த் கேட்டதற்கு ஆம்பூர் பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்ப்போம். தாவேகா தலைவர் விஜய் நேர்ல மாமல்லபுரத்துல அழைச்சு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஏத்துக்கலாமா? அதை ஆமா சார், அது பொதுவா செய்யற வேண்டிய வேலை. அது மனசாட்சின்னு ஒரு மனுஷனுக்கு இருந்தா அந்த வேலை செஞ்சு ஆகணும். ஒண்ணுமே செய்யாம இருக்கிறாங்கன்னா அது தப்பு தான். அது இவராவது இந்த உதவி செய்யறாங்கன்னா நல்லது தான் சார். இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு அவங்களுடைய ஃபேமிலியை அவர் ஃபாலோ பண்ணி நல்லா கவனிச்சுக்கினார்னா இது ஒரு நல்ல நிகழ்வு தான், ஒன்றும் தவறு கிடையாது. காலைல விழுந்தாரா விழலையான்றது வேற விஷயம். அட்லீஸ்ட் அவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களும் மதிச்சு வந்தாங்க இல்லையா, அதே பெரிய விஷயம் தான். அதில் ஒன்றும் தவறு இருக்கிறதா தெரியல. அந்த மக்களுடைய காலில் விழுந்து தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துறாரு. இது எந்த ஒரு தலைவரும் செய்ய முடியாத ஒரு விஷயம். ஒரு மனிதனா இயல்பா இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். இது ஒரு எந்த தவறும் கிடையாது. காலில் வந்தான்னு சொன்னாங்களே, அது நியூஸ்லேயே வரல, பேப்பர்லேயே வரல சார். ஆனால் அவங்க முன்னாடி கேட்டிருந்தானா அவங்கள்ட்ட கேட்டு கேட்பாங்க சார். ஆனால் முன்னாடி சந்தோஷம் தானே அவர் கேட்டிருந்தாலோ, கால் மதிப்பு மட்டும் சந்தோஷம் தான். இப்போ கூப்பிட்டு காலில் விழுந்துட்டாருன்றாங்க. இப்போ பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் காலில் விழுந்துட்டா அவங்களுக்கு அது தீர்வா ஆயிடுமா? ஏன்னா அடுத்த சந்ததியினரே தொலைச்சிருக்காங்க. அவங்க திருப்பி ஒரு சந்ததியினை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு காலம் தேவைப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் எல்லாமே சரியாயிடுமான்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான். வேற எப்படி இரங்கல் தெரிவிப்பார்? அவரால் முடிஞ்சது அதுதான். எதிர்பார்க்காம நடந்த சம்பவம் இது. யாருடைய சதின்னு சொல்ல முடியாது, சூழ்ச்சின்னு சொல்ல முடியாது. எதிர்பார்க்காம நடந்த சம்பவத்துக்கு அவரால் ஈடு கொடுக்க முடிஞ்சு செஞ்சாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த குடும்பத்தெல்லாம் தத்தெடுத்துன்னு சொல்லியிருக்காரு. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் காலில் விழுந்து மன்னிப்பு கோரிய விஜயின் செயல்பாடு குறித்து ஆம்பூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.